படைத்தாய் ஆண்டவா. தங்கச்சி, நம் மீது இரக்கம் காட்டுவது வந்து யாருமே கிடையாது. நம் மீது கருணை காட்ட யாருமே கிடையாது. அம்மா, அண்ணனால நினைக்க முடியலப்பா. நடந்து நடந்து என் கால்கள் எல்லாம் வலிக்குதம்மா. அம்மா, இரு கண்களை தெரியாத இந்த பாவிய பாருங்கம்மா. இரு கண்களை தெரியாத இந்த பாவி. தங்கச்சி, கண்கள் ரெண்டும் இல்லை அம்மா. அண்ணன் மனம் வாடுதம்மா. காணாத காட்சி எல்லாம் காணவில்லை அம்மா. அம்மம்மா, கண்டு கொண்ட அண்ணன் மனம் துடி துடிக்குதம்மா. அதவா இல்லை அம்மா. அண்ணன் மனம் ஆடுதம்மா. காணாத காட்சி எல்லாம் காணவில்லை அம்மா. அம்மம்மா, கண்டுவிட அண்ணன் மனம் துடி துடிக்குதம்மா. கண்கள் ரெண்டும் இல்லை அம்மா. அண்ணன் மனம் வாடுதம்மா. காணாத காட்சி எல்லாம் காணவில்லை அம்மா. அம்மம்மா, கண்டுவிட அண்ணன் மனம் துடி துடிக்குதம்மா. அப்பா, இருக்கன்னு தெரியாத பாவிய பாருங்கம்மா. பறித்து விட்டார் பாசமற்ற தங்கையோடு வீதியிலே அலைய விட்டார். தங்கச்சி, பார்வை தந்த இறைவன் அவள் பாதையிலே பறித்து விட்டான். பாசம் வைத்த தங்கையோடு வீதியிலே அலைய விட்டான். பார்வை தந்த இறைவன் அவன் பாதியிலே பறித்து விட்டான். பாசம் வைத்த தங்கையோடு வீதியிலே அலைய விட்டான். சோறு தண்ணி இல்லாம சொந்தங்களை பிரித்து விட்டான். ஒரு தனி இல்லாம சொந்தங்களை பிரித்து விட்டான். சோறு தண்ணி இல்லாம சொந்தங்களை பிரித்து விட்டான். சொத்து சுகம் இல்லாம சோகத்தையே சுமக்க விட்டான். சொத்து சுகம் இல்லாம சோகத்தையே சுமக்க விட்டான். அண்ணன் ரெண்டும் இல்லையம்மா. அண்ணன் மனம் வாடுதம்மா. காணாத காட்சி எல்லாம் காணவில்லை அம்மா. அம்மம்மா, கண்டுவிட அண்ணன் மனம் துடி துடிக்குதம்மா. இருக்கே தெரியாத பாவிய பாருங்கம்மா. இருக்கே தெரியாத. குடிசையில் வாழ்பவனோ கூழுக்குத்தான் ஆசைப்பட்டான். கோபுரத்தில் வாழ்பவனோ குழு குழுன்னு ஏசி போட்டான். வாழ்பவனோ கூழுக்குத்தான் ஆசைப்பட்டான். வாழ்பவனோ குழு குழுன்னு ஏசி போட்டான். அது கெட்ட குடும்பம் அம்மா வறுமையத்தான் தாங்கிடுமா. அது கெட்ட குடும்பம் அம்மா வறுமையத்தான் தாங்கிடுமா. வாழ்ந்து கட்ட குடும்பம் வறுமையத்தான் தாங்கிடுமா. வாழ வழி இல்லாம வீதியிலே அலையுதம்மா. வாழ வழி இல்லாம வீதியிலே அலையுதம்மா. கண்கள் ரெண்டும் இல்லையம்மா. அண்ணன் மனம் வாடுதம்மா. காணாத காட்சி எல்லாம் காணவில்லையம்மா. கண்டை விட அண்ணன் மனம் துடி துடிக்குதம்மா. அண்டவா,
இறைவா இத்தனை வீதிகள் சுற்றியும் நம்ம மீது இரக்கம் காட்ட யாருமே கிடையாது. நம்மை கண்டுபிடி சாதம் தருவது யாருமே கிடையாது. தங்கச்சி நடந்து நடந்து அண்ணனுக்கு கால்கள் எல்லாம் வலிக்குதம்மா. என்னால் பசி பொறுக்க முடியலம்மா. அண்ணனால நடக்க முடியலம்மா. அம்மா தங்கச்சி எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி வேண்டுமா? ஆகட்டும்மா, சீக்கிரம் வந்துருமா தங்கச்சி. பார்த்தாயா தெரியுதாடா பாடு நல்லா தெரியுதா பாரு. அடர்ந்த காடு, ஆட்கள் நடமாட்டமே கிடையாது. இந்த அடர்ந்த காட்டிலே அழகான ஒரு அம்மன் ஆலயம். அம்மன் ஆலயத்திலே அம்மன் ஆலயத்தில் பார்த்தாயா விலை உயர்ந்த நகைகள். அந்த நகைகளை பேசிக் கொண்டிருந்தார். ஏன் சாந்த